Hello friends, welcome back to Play Tamil. So recently ஒரு Chinese movie பார்த்தா நம்ம Big World னு சொல்லிட்டு originally நம்ம 2024ல தான் ரிலீஸ் ஆனது, பட் இப்போ நம்ம YouTubeல கூட அவேலபிளா இருக்கு. ஜஸ்ட் நீங்க சர்ச் பண்ணினாலே இந்த படம் வந்துரும் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் நீங்க பார்க்க முடியும். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுதுருவீங்க. அது 100% ஷியோர்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா படத்தில் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஒரு டிசபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை அவர் எப்படி ஓவர் கம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அது நல்ல ஒரு பாசிட்டிவாக காமிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் சில ஹியூமன்ஸ்க்கு பேசிக் நீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, நம்ம சில விஷயம்லாம் ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிறோம். அண்ட் அதெல்லாத்தையும் இந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே பயங்கரமாக ரியலைஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு ஹைலி மோட்டிவேஷனல் மட்டும் கிடையாது, ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு மூவியை தேடிங்கன்னா இந்த படம் ஹைலி ரெக்கமெண்டட். ஆல்ரெடி இதோட ஷார்ட் ரிவ்யூவாக நான் இன்ஸ்டாலாம் ஷேர் பண்ணியிருப்பேன், பட் ஜென்ரிக்காகவே ஒரு ஃபுல் ரிவ்யூ தரலாம் தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு டிசபிலிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, நார்மலான ஹியூமன்ஸுக்கு நம்மளால் நடக்க முடியுது, பட் அவரால் அதெல்லாம் பண்ண முடியாது. அவருக்கு ஒரு ரேரஸ்டான ஒரு இது இருக்குது, டிசீஸ் ஆட்டம். அண்ட் அதெல்லாம் ஒரு போன்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப பெண்ட் ஆகிட்டு இருக்கும். அவர் நினச்சா கையை ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிஃப் பண்ண முடியாது. அண்ட் அதனால அவர் நடக்கிறதும் பிரச்சனை, எல்லாத்துலேயும் ஒரு ரொம்ப ப்ராப்ளமாக இருப்பாங்க. வீட்லேயும் யாரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எக்ஸப்ட் அவங்க கிராண்ட்மாக்கு தவிர. ஏன்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியெல்லாம் அங்கங்கே லைஸாக சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோ அதை எப்படி ஃபீல் பண்ணுறாரு, ஏன்னா இவருக்கே தெரியுது நான் வீட்டில் ஒரு டெட் வெயிட் ஆட்டம் இவரே நினச்சிக்கிறாரு. அது ஜென்ரிக்காக நம்ம படம் பார்க்கும்போது நம்மளுக்கே புரிஞ்சிடும். பட் அதை தாண்டி இவர் நல்லா படிக்கணும், ஒரு ஒர்க்குக்கு போகணும் அண்ட் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கார். அண்டு ஜென்ரிக்காக நம்மலாம் என்னென்ன ப்ரோ எதுக்கு ப்ரோ ஏர்ன் பண்ணால் காசுக்காக பணத்துக்காக தானே. ஆனால் அங்கே நம்ம ஒரு ஹீரோ ஒரு டைலாக் சொல்லுவார், அது என்னால் மறக்கவே முடியாது. அவர் ஏர்ன் பண்ணுற மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா டிக்னிட்டிக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ அது செம்மையாக ஹிட் ஆயிருந்தது. அண்ட் லிட்ரலி அது கொஞ்சம் நீங்கள் ஒரு பெரிய பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேலை இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க, அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதை செம்மையாக கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ப்ரோ அப்போ எப்படி ப்ரோ நம்ம ஹீரோக்கு ஒர்க்கு கிடைக்கும், அவர் தான் நடக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் நடந்தாலே அவருக்கு மூச்சு வாங்கிடும். ஆக்சுவலி அவர் நினச்சவர் ஸ்டெடியாக கூட நிற்க முடியாது, அவரோட அந்த மாதிரியான ஒரு டிசீஸ்ன்னே சொல்லாமல் பை த வே. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் எப்படி பண்ணுறாரு, அவரோட மோட்டிவேஷன் அண்டு அதெல்லாமே இந்த படம் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கு எனக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு ட்ரூ ஜெம் அண்டு ஒரு உங்களுக்கு நல்ல இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் வேணும்னா இந்த படம் உங்களுக்காக தான். கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் சில இமோஷ்னல் செக்மெண்ட்லாம் நீங்கள் அழுதுருவீங்க. அண்டு நார்மலான டீனேஜ் பசங்களுக்கெல்லாம் அந்த லவ் ஃபீலிங் வரதானே செய்யும். ஸோ நம்ம ஹீரோக்கும் அந்த லவ் ஆசைலாம் வரும். அண்டு அவர் இருக்க இடத்துல அது எப்படி அவரால் அதை தாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பராக ஸ்டோரி லைனில் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவி. யூடியூப்பில் இப்போது நார்மலாக அவைலபிளாக இருக்குது வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான். ஸோ ஹைலி ரெக்கமெண்டட். அண்டு கண்டிப்பாக பார்த்துட்டு அண்ட் இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரிவ்யூ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஜென்ரிக்காக நான் சொல்கிறதோட கமெண்ட்ஸில் தான் நிறைய பேர் போய் படிச்சுட்டு இருப்பாங்க எல்லா ரிவ்யூஸையும். ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களோட தாட்ஸையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இது ஒரு நல்ல மூவி அண்ட் அதனால் உங்கள்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணணுக்காக தான் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். பை த வே இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil. See you in next video. Bye guys.